ரீசெண்டா ஆர்ஜே பாலாஜி அண்ணனோட ஒரு ஸ்பீச்சை பார்த்தேன். அது எனக்கே ரொம்ப பர்சனலா ஹிட் ஆச்சு. சின்ன வயசுல ஃப்ரெண்டே இல்ல, நிறைய ஃப்ரெண்ட் இருந்தாங்க, ஆனா விட்டு போயிட்டாங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் விட்டு போவாங்க, இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு ஒரு பொண்ணு பெஸ்ட் ஃப்ரெண்ட். 12th ஃபேர்வெல் போது நான் லாஸ்டா அந்த பொண்ணை பார்த்தேன். பெஸ்ட் ஃப்ரெண்ட், 4 வருஷம் ஒன்னா நாங்க படிச்சு எப்பவுமே ஒன்னாவே இருப்போம். இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை, போன்லயே பேசல, எனக்கு அவ எங்க இருக்கானே தெரியாது. லைஃப் மூவ்ஸ் ஆன். காலேஜ் படிக்கும் போது நான் என் ஒய்ஃப் பார்த்தேன். 20 இயர்ஸ் ஆச்சு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் கல்யாணம் ஆகி. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க தான் 20 இயர்ஸா. நல்ல வேலை அந்த பொண்ணை நான் பார்க்கல, அதுக்கப்புறம் அப்படி தோணுச்சு. ஏன்னா அப்ப நான் என் ஒய்ஃபே பார்த்திருக்க மாட்டேன், நான் அந்த பொண்ணோட வேற காலேஜ் கூட போயிருப்பேன். ஸோ லைஃப் சர்ப்ரைசஸ் யூ வித் பீப்புள். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சனை நீங்க இறுக்கி வைக்க வைக்க அவங்க அதை விட்டு வெளியில போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி அவங்க போறாங்கன்னா போட்டோம். ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சில பேர் உங்க லைஃப்ல இருந்து போகும்போது தான் அந்த இடத்துக்கு தேவைப்படுற ரைட் பர்சனை யூனிவர்ஸ் எடுத்துட்டு வந்து சேர்க்கும். சோ அதனால யாரையும் உங்க லைஃப்ல இருக்கணும்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்சன் இந்த இடத்த லைஃப் எப்பவுமே எம்டியா விடாது. அதுக்கேற்ற ரைட் பர்சனை ரைட் டைம்ல எடுத்துட்டு வந்து கரெக்டா சேர்த்து உங்க லைஃபே டோட்டலா சேஞ்ச் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.